அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு வீடியோ, சும்மா தானாக முளைச்ச செடி தாங்க. சொடக்கு தக்காளி கொத்து கொத்தா செம்ம காய். அதே மாதிரி காராமணி சொல்லுவோம்ல, அது தம்பிக்கு ஊற வச்சு அவிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். அதில் சும்மா ஒரு 2-3 விதையை எடுத்து நட்டு வச்சேன். முளைக்குமா என்னென்னலாம் எனக்கு தெரியல, சும்மா தான் நட்டு வச்சேன். பார்த்தா கொத்து கொத்தா காய். அது காய்க்கும் போதே செம்ம சந்தோஷமாக இருந்தது. சமைக்க வச்சுருந்த விதையிலேருந்து எடுத்து நட்டு வச்சதில் நமக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. எப்பயுமே நம்மளை ஏமாத்தாமல் கொடுக்குற காயின்னு பார்த்தோம்னா அது வந்து வெண்டைக்காய் தான். நம்ம என்னென்னு சும்மா போட்டு நட்டு வச்சுருந்தாலும் நல்லா காய் பலன் கொடுக்கும். என்ன அஸ்வினி பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், சுற்றிட்டு இருக்கோம். அதில் 1-2 தப்பிச்சு வரும்போது நல்லாவே காய் கொடுக்கும். இன்றைக்கி பொரியலுக்கு தேவையான அளவுக்கு காயும் சொடக்கு தக்காளி வச்சு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கும் நமக்கு தேவையானது தோட்டத்துலேருந்தே கிடச்சிருச்சு. என் பையன்கிட்ட கொடுத்து தான் அந்த சொடக்கு தக்காளியும் உரிச்சு கேட்டேன். அதே மாதிரி இந்த காராமணியும் உரிச்சு கொடுத்தான். அவன் தான் செஞ்சான் எல்லாமே. வீட்டில் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தா பசங்க ஜாலியாகவே செய்கிறாங்க.